இது எல்லாம் ஒரு உடலின் வெவ்வேறு அங்கங்களாக செயல்படணுங்கிறதுக்காகத்தான் புருஷ சூக்தத்தில் ஒரு வாக்கியம் வந்தது. பிராமணோசிய முகமாசீத்தது கேள்விப்பட்டிருப்பேள். அந்தணர்கள் இறைவனுடைய தலையிலிருந்து வந்தார்கள், மன்னர்கள் தோளிலிருந்து வந்தார்கள், வணிகர்கள் தொடையிலிருந்து வந்தார்கள், வேளாளர்கள் பகவானுடைய திருவடியிலிருந்து வந்தார்கள். உடனே என்ன சொல்லிடுறேன், தலையில் வந்த நீ எல்லாம் வசந்தவங்கிற, ஏன்னா காலில் வந்தவன் தாழ்ந்தவங்கிறியே. அப்படி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பகவானுடைய திருமேனியை போய் அப்படி ஒரு அவயவன் வசத்தி ஒன்று தாழ்த்தின்னு பார்க்கலாமா? பெருமாள் திருமேனின்னு சொல்லிட்டா எல்லாம் வசதி தான். 1. 2, பெருமாள் திருமேனியில் தலை பெருசா திருவடி பெருசா? அப்போ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் டிபேட் பண்ணணும்னா தலையிலேருந்து வந்தவன் பெரியவனா காலிலேருந்து வந்தவன் பெரியவனா? அப்படி பார்த்தா அவள் தான் உயர்ந்தவர்கள். ஆனால் அந்த மாதிரி உயர்வு தாழ்வு கிடையாது. 3வது ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன் அப்படி புருஷ சூக்தம் சொல்லித்துன்னா, தலையிலேருந்து வந்தான்னா லிட்ரலாக தலையில் பிறந்தான்னு அர்த்தம் கிடையாது. இந்த வேதம் படிக்கிறவனுக்கு மூளை நிறையா வேலை செய்யணும். அவனுக்கு அந்த மூளைங்கிறது அவனுக்கா இல்லை, தலையிலேருந்து வந்தான்னா பெருமாள் கொடுத்த மூளையினால அவன் வேதம் படிக்கிறான்னு அர்த்தம். மன்னன் தோல்லேருந்து வந்தான்னா தோல்லேருந்து லிட்டரலாக பிறந்தான்னு அர்த்தம் இல்லை, அவனுக்கு தோளில் வலிமை இருக்கணும். அந்த தோல் வலிமையும் அவனுக்கா இல்லை, பெருமாள் தான் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது வணிகர்கள்ங்கிறவா பெருமாளோட தொடையிலேருந்து வந்தான்னா அவன் மடி நிறைய செல்வத்தோடு இருக்கணும். அந்த தொடை நிறைய மடி நிறைய செல்வத்தை அவனுக்கு பெருமாள் தான் கொடுத்தாருன்னு அர்த்தம். அதுபோல் வேளாளர் ஓடி ஓடி உழைக்கிறார்னா அந்த ஓடக்கூடிய தெம்பை அவன் காலுக்கு பெருமாள் கொடுத்தாருன்னு அர்த்தம். புருஷ சூக்தம் பெருமாள் பெருமையை சொல்ல வந்தது. அது வேதம் படித்தவனுக்கு மூளையை கொடுத்தவர் பெருமாள், மன்னனுக்கு தோல் வலிமை கொடுத்தவர் பெருமாள், வணிகனுக்கு செல்வத்தை கொடுத்தவர் பெருமாள், உழைப்பாளிக்கு அந்த உழைக்கும் ஆற்றலை கொடுத்தவர் பெருமாள். இவ்வளவுதான் அதுக்கு அர்த்தமே ஒழிய எங்கேயுமே ஒருவர் உயர்ந்தவர் ஒருவர் தாழ்ந்தவர்ங்கிறது கிடையாது. மேலும் ஏன் இதெல்லாம் இந்த சமூக நீதிங்கிறத முதல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது யாருன்னா நம்ம ஸ்ரீரங்கநாதன் தான். ஸ்ரீரங்கத்தில் திருப்பாணாழ்வார் என்பவரை, பாணர் குலம் இன்றைய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த திருப்பாணாழ்வார், அவரை லோகசாரங்கர் என்ற அந்தணருடைய தோளில் எழுந்துருள பண்ணிட்டு நேராக தன் சன்னதி கழிச்சுன்னு வர சொன்னார் இல்லையா பெருமாள். அப்போ பக்தியோடு இருக்கிறார் என்றால் திருப்பாணாழ்வார் உயர்ந்தவர், அந்த அடியார்ட்ட அபச்சாரப்பட்டார்னா லோகசாரங்கர் தாழ்ந்தவர். அமரவோர் அங்கமாறும் வேதமோர் 4 மோதி தமர்களில் தலைவராகிய சாதி அந்தணர்களிலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவிலாங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமா நகருளானே. அப்போ இதில் குலத்தால் ஏற்றத்தாழ்வுங்கிறது கிடையவே கிடையாது. மாறாக அத்தனை பேரும் ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர்னு, சர்ஜன் ஒரு பக்கம் சர்ஜரி பண்ணுவார், இந்த பக்கம் ஜென்ரல் மெடிசின் டாக்டர் மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பார், இஎன்டி காது மூக்கு தொண்டையை பார்ப்பார். அதுபோல் ஒரு சொசைட்டியில் நமக்குன்னு பகவான் விதித்த என்னென்ன கடமைகள் இருக்கோ நம் தர்மத்தை நாம் சரியாக கடைபிடித்து கொண்டு வர வேண்டும்ங்கிறது தான் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம்.